சொல்லிச்சு. அந்த 2008 பார்த்தீங்க அப்படின்னா நம்மள பல பேர்ல வந்து செஞ்சிருந்திருக்கும். பல பேர் வாழ்க்கையில போதனா சாமி என்று கண்ணீர் விட்டு கதற அளவுக்கு கொடூரமா அடிச்சிருந்திருக்கும். கரெக்டா பேசட்டா உங்க சொந்த சோகதையை பேசிட்டு இருக்கீங்க இரியா மேட்ருக்கு வாங்க. அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இருக்கிற பிரச்சனை புது பிரச்சனையா ஏகப்பட்ட மொக்க படங்களை எடுத்து கொண்டிருப்பாங்க 2024. முடியல தலைவரே, முடியல தலைவரே. அந்த மாதிரி மொக்க படம் எடுத்து நம்மள சாகடிச்ச படங்கள் இருக்கு தெரியுமா? அது என்ன படங்கள், இப்படிப்பட்ட கேவலமான படங்கள் அப்படின்றதா இந்த வீடியோல பார்க்க போறோம். பாத்துருவோம். அச்சே இது வந்து கவுண்டர் சாமி இந்த வீடியோ போட்டுருக்கேன். குச்சமே இல்ல. இந்த வீடன்ல லயன் காமிஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க ஆண்டு மலர் அப்படின்ட்டு. அந்த மாதிரி வந்து ஆண்டு செக்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வந்து 2024 வந்த மொக்கை படம் என்னென்ன அப்படின்றத பத்தி இந்த தெளிவாக பார்த்துடலாம். யாரும் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓரமசாம வீடியோ போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கவுண்ட் டவுன் கந்தசாமி. 10வது பார்க்க போறது ரத்னம். நம்ம டைரக்டர் அறியும் நம்ம விஷாலும் சேர்ந்து நல்ல படம் கொடுத்துருப்பாங்க, இப்போ இட்டு கொடுத்துருப்பாங்க. என்ன பிரச்சனைனா சமீப காலமா 2 பேருக்குமே நல்ல இட்டு படம் வரல, எந்த படம் பெருசா ஓடல. என்னாச்சு, எனக்கும் பெருசா இல்லை உனக்கும் பெருசா ஓடல. நம்ம கூட்டா சேர்ந்து படம் எடுப்போம் அப்படி எடுத்த படம் தான் இந்த படம். அவன் இன்னும் திருந்தலாமா? கதை பாத்தீங்க அப்படின்னா கதைன்னு பெருசா ஒண்ணுமே கிடையாது. இதுல பொதுவாக ஒரு எல்லாம் பார்த்து சென்டிமெண்ட் வச்சிருப்பாங்க. அந்த ஐ படம் சென்டிமெண்ட் இருக்கும், அம்மா சென்டிமெண்ட், அண்ணன் சென்டிமெண்ட், பொன்னாடி சென்டிமெண்ட் வச்சிருப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரில வந்து அம்மா சென்டிமெண்டா எடுக்கிறதா இல்ல பொன்னாடி சென்டிமெண்ட் எடுக்கிறதா தெரியாம இஷ்டத்துக்கு ஒரு கலவையா எடுத்து வச்சிருப்பாங்க. அது பார்க்க கன்றாயா இருக்கும். எப்படின்னா படத்துல ஹீரோயின் வந்து வேலிமாவன சங்கர், இவன் வந்து ஹீரோயினை காமிச்சா பரவாயில்ல, ஹீரோட அம்மாவும் இவங்க தான். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஓகேவா? பிளாஷ்பேக்ல கரண்ட் டைம்ல ஹீரோயினா இவங்க தான். இதெல்லாம் வந்து ஹீரோயினை வந்து அம்மாவா பாக்குறதா லவரா பாக்குறதான்னு தெரியாம அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை இவரும் குழம்பி நம்மளையும் வந்து வாந்திருக்க வச்சிருப்பாங்க அந்த படத்துல. இதுல வேற வந்து வைலன்ஸ் காட்டுன்ற பேர்ல படம் ஃபுல்லா ஒரே கத்தி, உரம் ஃபுல்லா ரத்தம் வச்சிடலாம். பாஸ் ரத்தம் வச்சது போல சத்தம் வச்சிடலாம். காதுகளை கத்தி விட்டு ஆட்டாங்க பாஸ். அதுதான் கட்டுதான். என்னன்னா ஆரம்பிக்கும் போது ஆந்திராவில வந்து ஒரு ஏதோ திருட்டு கும்பல் வந்துச்சு, பிரச்சனை பண்ணிச்சு வச்சிருந்தாங்க. திடீர்னு கதை அங்க சுத்தி இங்க சுத்தி இந்த வில்லனுங்க வேற யாருமே இல்லப்பா, எல்லாம் மாமகாரனுக்குப்பா அப்படின்ட்டு குடும்பக்காரி ஆகிட்டானுங்க இந்த படத்துல. ஆச்சு இது படத்துல போஸ்ட்ல காமிச்சிருப்பாங்க. நம்ம விஷாலனை வந்து ஒரு தலையை வெட்டி வச்சிருப்பாரு கையில. இது வந்து ஒரு ரகசிய குறியீடு. என்னன்னா இது வந்து படத்துல வில்லன் கேரக்டர் கிடையாது. இந்த படம் பார்க்க வந்தா அந்த இடத்துல நீ தான் இருப்ப அதே காட்டுற குறியீடு தான் அது. கழுத்தறுப்போம்டா, உள்ள வந்தா கழுத்தறுப்போம்டா அப்படின்றத காட்டுறதுக்காக தான் சிம்பாலிசமா வச்சிருக்காங்க இந்த போஸ்டர்ல. நக்கல்யா அவனுக்கு. இத வேற படம் காவியம் ஓவியம் மாதிரி நம்ம ஜிவிஎம் வந்து கேமியா குடுத்துட்டு போயிருப்பாரு இந்த படத்துக்கு. ஏய் நான் கவர்மெண்ட் ஆபீசர்டா, ஏய் சும்மா இருக்குடா, ஏய் என்ன நினைச்சிட்டீங்க, ஒருத்தர் உயிரோட இருக்க மாட்டீங்க, அடிச்சு தூக்கிடுவேன் ஏய் அப்படின்ட்டு தலைவர் வந்து ஸ்டைலிஷா கெட்ட வார்த்தைலாம் பேசி மாட்டி விட்டுருப்பாரு இந்த படத்துல. சவுண்ட் பாயிண்ட் மட்டும் தான் பேச அப்படி பார்த்தா படம் ஓடல, என்ன பண்றது, அது அவனுக்கு வீதி. இல்லைன்னா அந்த படத்துல வந்து வில்லனுங்க வந்து கேட்பானுங்க. என்ன பிரச்சனைனா இந்த வில்லனுங்க வந்து முதல்ல காலேஜ் கட்டணும், அதுக்கு வந்து ஹீரோயின் லேண்ட் வேணும் கேட்பானுங்க. ஹீரோயின் வீட்லயே வந்து வேணாம்ப்பா குத்துலாமா பிரச்சனை வேணாம்பான்னு அப்ப தலைவன் வந்து விஷால் வந்துட்டு குடுக்கூடாதுங்க குடுக்கூடாது என்ன பாத்துவாங்க அப்படின்னு கடைசியில இவரே வாங்கி குத்து வந்துருவாரு. இதுக்கு பத்தி கூட குடல இருந்துக்கலாம்டா அப்படின்னு இருந்திருக்கு அந்த சீன்ல. இந்த மாதிரி பல லாஜிக்கல் இல்லாம பல சீன்களும் கடுப்பேத்தாம காட்சிகளும் சென்டிமெண்ட் காட்டுன்ற பேர்ல வாழ்ந்துருக்கிற மாதிரி சென்டிமெண்ட்டும் வச்சுதான் இந்த படம் நக்கிட்டு போயிருச்சு. இதுல வேற படத்துக்கு ப்ரொமோஷன் பண்றன்ற பேர்ல நம்ம அரியே வந்து இறங்கி வந்து ஏன்பா படத்துக்கு வரல வாங்கப்பா படத்துக்கு வாங்கப்பா அப்படின்னு விருப்பம் மோசம் பண்ணிட்டு இருந்தாரு. நம்ம விசாலம் இன்னொரு பக்கம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போட்டவன் அவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு அவன் வந்து இவன் நடிச்சு வேற எல்லாம் பார்த்துல இருந்து ரீல்ஸ் போட்டு டான்ஸ் ஆகிட்டு இருந்தானுங்க. அதெல்லாம் பழைய படம் ஆடாதீங்க, நான் ஒரு புது படம் பாருங்க அப்படின்ட்டு வச்சு ஆடிட்டு சிங்கியாவோட டான்ஸ் ஆடி இது ஆடுங்கன்ட்டு ப்ரமோட் பண்ணிட்டு போயிருந்தாரு நம்ம விஷால் என்ன பார்வதி என் பிள்ளையோட அறிவை. பட் இவ்வளவு கஷ்டப்பட்டும் இந்த படம் ஓடலன்றதா கண்ணீர் மல்க காட்சியா போயிருச்சு. நாம என்ன பசி நாம ஒன்னு நினைச்சா செய்ய ஒன்னு நினைக்குது. 9வது இடத்துல பார்க்க போறது பாம்பாட்டம். திருட்டுப்பாயிலே நான் அவன் இல்லை அப்படின்ற படத்தெல்லாம் வந்து பார்த்து இருப்பீங்க. நம்ம ஆக்டர் ஜீவன அவருடைய வந்து அடுத்த படைப்பும் கடைசி படைப்பும் இதுதான். அதாவது படத்துல பேரு பாம்பாட்டம். நான் வந்து அனகொண்டா மாதிரி படம் தான் பார்த்துருப்பீங்க ஹாலிவுட்ல, அந்த மாதிரி எடுக்கிறேன்ற பேர்ல எடுத்து வச்ச படம் தான் இந்த படம். டைரக்டர் வேற யாரும் இல்ல, கவுகார்பேட்டை என்ற காது முஞ்ச காவியம் எடுத்த டைரக்டர் தான் இந்த படம் டைரக்டர். தலைவன் பாத்தீங்க அப்படின்னா அருந்ததி படம், காஞ்சனா படம், பாகுபலி, அப்புறம் வந்து அனகொண்டா. இந்த படத்தெல்லாம் உட்காந்துட்டு ராவா அடிச்சுட்டே படம் பார்த்துட்டு கதை எழுதும் போது ஓகேடா அந்த படம் சினத்து இங்க உருவு இந்த சினை இங்க எடுத்து உருவிட்டு தலைவன் வந்து கந்தர குளம் ஆக்கி இந்த படத்தை உருவாக்கி இருந்திருப்பான். என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. ஆனா
அரண்மனை இருக்குமா, அதுக்குள்ள பாம்பு இருக்குமா, இந்த அரச குடும்பம் இருக்குமா, இந்த பாம்பு பழி வாங்கி உங்களுக்கு தீருவேங்க, குடும்பத்தை கொல்லுவேங்க அப்படின்ற ஒரு பாம்பு இருக்குமா, அதாவது ஊரை விட்டு ஓடுவாங்களாமா. கதை அப்படியே போயதோட பரவாயில்ல, தேவையில்லாம டைரக்டர் வந்து நான் நடிப்பேன், நானும் வந்து நடிப்பு திறமையை காட்டுவேன்ட்டு கதையை வந்து வேற பக்கம் திருப்பி அவரே எல்லாம் நடிச்சு திடீர்னு வந்து ராட்சசன் படம் மாதிரி சைக்கோ கலக்கமா மாத்தி வச்சிருப்பாங்க இந்த படத்தை. ஏன்டா பாகுபலி எங்க இருக்குது, ராட்சன் எங்க இருக்குது, என்னடா இது அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்தேன் இல்லையா, அதை மாதிரி வந்து மறந்துட்டாரு போகுது. அதை கொண்டு வந்துட்டு நல்ல வேலைங்க இந்த படம் ஓடல. இந்த படம் மட்டும் ஓடி இருந்தது. தலைவா அடுத்த குறி யார் தான் வச்சிருந்தாரு? என்னோட அடுத்த எய்ம் நயன்தாரா. அது சன்னிலினா டார்கெட் பண்ணி வீரமாதேவின்னு படங்களான்னு பிளான் போட்டு இருந்தாரு. நல்ல இந்த படம் ஓடாதனால அந்த படம் டிராப் ஆயிடுச்சு. ஐயோ நீ கேட்ட கேட்டு சைலியன் கேக்குதாயா? இந்த படத்தை கம்ப்ளீட் ரோஸ்ட் வேணும், இந்த படத்தை ஃபுல்லா ஓட்டணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க, ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கேன் வீடியோவில். ஐயா பாம்பாட்டம் ரோஸ்ட்டு அதை பார்த்து ஃபுல்லா என்ஜாய் பண்ணிங்க. அது லிங்க் வந்து இங்க இருக்கும், மேல இருக்கும், இல்ல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், இல்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கும். மறக்காம செக் பண்ணி பாருங்கள். பாத்துருவோம். 8வது இடத்துல பார்க்க போறது லால் சலாம். சூப்பர் ஸ்டாரோட கடைசி இட்டு படம் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயிலர் தான். ஜெயிலர் படத்தையே தலைவன் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்ல போயிட்டு ஒவ்வொரு பெரிய ஆக்டரை கூப்பிட்டு வந்து ஒரு பேன் இண்டியா மாதிரி ட்ரை பண்ணி படத்தை வந்து கஷ்டப்பட வச்சிட்டாரு. இன்னதான் வந்து ஒரு 3 மணி நேரம் ரீல்ஸா எடுத்து வச்சிருந்தாலுமே ஒரு ஹிட்டா ஆரம்பிச்சு அந்த படம். அடுத்து நல்லா இட்டு எடுப்பான்னு பார்த்தா ஆடியன்ஸுக்கு கொட்டு வைக்கிறான்னு படம் வச்சிருப்பாரு. வச்சதை பார்த்தா இதெல்லாம் இவர் கிடையாது, இவர் வந்து ஒரு கேமியா தான் கொடுக்க சொல்லியிருந்தாங்க, கேமியா கொடுப்பாரு அப்படின்ட்டு. என்ன பிரச்சனை, அந்த படம் வேற யாரும் இல்லை, இவரோட மூத்த மகள் தான். ஏய் என்னடா இது, இத்த எதுக்குடா ஏத்தாந்த? அப்பா நான் படம் எடுக்கிறேன்ப்பா, எனக்கு ஒரே ஒரு கேமியா மட்டும் கொடுப்பா போதும்பா அப்படின்னு கேட்டுருப்பாங்க போல. இவரும் கேந்து சரி பொண்ணு கேட்க ஆசைப்பட்டு கேமியா குத்துருப்பாரு. என்னாச்சு, நான் இந்த கேமியா வந்து எக்ஸ்டன் கேமியா மாறிடுச்சு. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? இதுல என்ன சுவாரஸ்யமான விஷயம்னா, இந்த படத்துல இருக்கிற ஸ்கிரிப்டை விட இந்த படத்துக்கு வெளியே நடந்த சீன்கள் தான் வந்து சுவாரஸ்யம் ஆயிடுச்சு. ஏன்னா படம் சூப்பர் ஸ்டார் வச்சு 2 எடுத்தாங்க, படம் நல்லாவே இல்லை, அவ்வளோ பார்க்கவும் இல்லை. என்னங்க படம் இப்படி வந்திருக்குன்னு கேட்டா, நம்ம சூப்பர் ஸ்டாரோட மூத்தமான ஐஸ்வர்யா, ரஜினிகாந்த், தனுஷ் டைவர்ஸ் பண்ணிட்டாங்களா. நீ வந்தா கொலை பண்ணிடுவேன் உன்னை. ஓகே ஐஸ்வர்யா, ரஜினிகாந்த் இவங்க என்ன சொல்லிப்பாங்க அப்படின்னா, நாங்க எடுத்தோங்க 40 நாள் எடுத்தோங்க, நாங்க எடுத்து இவ்வளவு பயங்கரமா சீன்லாம் வச்சிருந்தாங்க. என்ன ஆச்சுன்னா ஹார்ட் டிஸ்க் காணாம போயிடுச்சு, ஹார்ட் டிஸ்கே மிஸ் ஆயிடுச்சு அடிட்டு ஒரு பெரிய குண்டு எடுத்து தூக்கி போட்டிருப்பாங்க. என்னடா ஃபேக் பிளாஷ்பேக் பாத்தியா, ஹார்ட் டிஸ்க் காணாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து எல்லாம் ஃபயர் ஒரு அளவுக்கு வந்து பெரிய ட்ரெண்ட் ஆயிடுச்சு இந்த சீன். ஹார்ட் டிஸ்க காணணும்னு எல்லாம் வந்து மீம்லாம் போட்டு பயங்கர ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது என்னன்னா இந்த மீம்லாம் போட்டது எவன் காலப்படிச்சா இல்லையோ அடிச்சாம்பர அப்பாயின்மெண்ட் ஆடுன்ற மாதிரி நெட்ஃபிளிக்ஸ் கேட்டுருச்சு. அவன் உடனே வந்தா கேட்டான், ஓகே இந்த படம் நான் வாங்கிக்கிறேன், அந்த 40 நிமிஷம் ஃபுட்டேஜ் காணாம போயிடுச்சு தெரியுமா, அதை கொடுங்க நான் அதிக ரேட்டுக்கு வாங்கிக்கிறேன்ட்டு அவன் வந்து அறிக்கை விட்டான். காத்துக்கு நான் எங்கடா போவேன், இதுக்கப்புறம் அந்த ஃபுட்டேஜை எங்கேருந்தா போய் தேடுவேன் அப்படின்ற மாதிரி. பல வருஷமா அந்த படம் வந்து ஓடிடிக்கு வராமே இருக்குது. ஓடிடி வந்துச்சா வரலையா, லால் சலாம் வந்துருச்சா, இல்ல ஓடிடிக்கு வரல, என்ன ஓடிடி அப்படின்ட்டே வந்து கூகுளுக்கே தெரியல. இதுக்கப்புறம் இங்க வந்து அது 40 நிமிஷம் கண்டுபிடிச்சு இதுக்கப்புறம் எடுத்து என்ன ஏதாவுன்ட்டு என்ன அனௌன்ஸ்மெண்ட்டே தெரியவில்லை. ஏற்கனவே சின்ன பொண்ணு தான் கோச்சன் பாடுகிறேன்ற பேர்ல செஞ்சு விட்டு அமைச்சாங்க. இப்போ அது பெரிய பொண்ணு வேற, தலைவர் இப்பதான் ஒரு கம்பேக் கூட படம் கொடுத்தாரு. அது எப்படி கொடுக்கலாம்னு கெடுக்கிற மாதிரி லால் சலாம் கொடுத்து மொத்தமா நாம சதிட்டாங்க நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு. எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. 7வது இடத்துல பார்க்க போறது இந்தியன் 2. சும்மா இந்த சங்கரம், சும்மா இந்த ஆண்டவரும், சும்மா இல்லாம படுத்த படம் தான் இந்தியன் 2. இந்த அவமானம் உனக்கு தேவையா? இந்தியன் 1லயே அந்த கதை முடிஞ்சிருக்கும், கரெக்டா வந்திருக்கும். ஆனா அந்த கதைக்கு ஒரு பார்ட் எடுக்கிறன்ற பேர்ல எடுத்து வச்சிருப்பாங்க. அது இந்தியன் 1லயே நம்ம தாத்தாக்கு ஏகப்பட்ட வயசு. இதுல வந்து இப்போ ஒரு 100 வயசுக்கு மேல இருக்கும் இந்த டேட் படி பார்த்தா. அப்படி இருந்துமே அவர் 100 வயசுக்கு மேலே ஆக்டிவா இருக்காரு, வருவம்லாம் போடுறாரு அப்படின்ட்டு பயங்கரமா வீட்டு கதையை எழுதி தாத்தா மேலே கூட்டு வந்து அசிங்கமத்தை அமைச்சிருப்பாங்க. தாத்தா வந்து தாய்ப்பையில அழகா இருந்திருப்பார், அவரை கூட்டு வந்து கம்பேக் இந்தியன் வாங்க தாத்தா வாங்க அப்படின்னு கூட்டு வந்துட்டு கம்பேக் இந்தியா தாத்தா வந்து சட்டை காமிச்சதுக்கு அப்புறம் கோ பேக் தாத்தா, கோ பேக் இந்தியன் கோ அப்படின்ட்டு கோ பேக் இந்தியா கால் டாக்ஸி டிரைவர் மாதிரி வச்சிருப்பாங்க தாத்தாவை. சரி இந்த கதை இதெல்லாம் முடிச்சிருப்பாங்கன்னு பார்த்தா இல்ல இதுக்கு இன்னொரு பாட்டு வேற இருக்குது அப்படின்ட்டு பார்ட் 3 விட்டுருப்பாடுங்க. இதை வர தாத்தாக்கு வர்மக்கலை மூலியமா 6 பேக் வைக்கிறது, வர்மக்கலை போட்டு ஒருத்தரை வந்து ஆணை பெண்ணா மாத்துறது, வர்மக்கலை மூலியமா ஒருத்தனை குதிரையா மாத்துறதுன்ற பேர்ல இஷ்டத்துக்கு வந்து பல நம்ப முடியாத பல கிரிஞ்சி காட்சிகள்லாம் வந்து இடம்பெற்று இருக்கும். 10வதுக்கு நம்ம சித்தார்த் தான், சித்ரா அரவிந்தன் சோஷியல் மீடியா தலைவன் வந்து இன்டர்வியூல பயங்கரமா பேசியிருப்பாரு. நான் தாங்க பார்த்தா முக்கியமானது அப்படின்னு ஓவரா பில்டப் போட்டுருப்பாரு. படத்தை போய் பார்த்தா அவரு கேட்டர் தான் வந்து ஹிட் அடிக்க மாட்டேன் கேட்டா அந்த படத்துல எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும்.
அவர் கேரக்டரை விட இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் ஒன்று இருக்குது. அது யாருன்னா நம்ம இனி தாத்தா தான். வருவார், வறுமை கலை போடுவார், வந்துட்டு இந்திய எழுதிட்டு போவார். இப்போ பார்ட் 2 எடுத்துட்டீங்க, ஓகே, பார்ட் 2 ரிலீஸ் பண்ணுவீங்க. இப்போ பார்ட் 2 ஓடல என்ன பண்ணுறது? ஒரு காலத்தில் ஓஹோன்னு நான் சங்கர் கூட்டு அசிங்கம் பற்றிடா ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். 6வது இதில் பார்க்க போகிறது கொட்டுக்காளி. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்ட் ஃபிலிம் தெரிஞ்சிருக்கும். ஆர்ட் ஃபிலிம்னா அதுக்குன்னு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி உருவாக்கப்பட்ட படம் தான் இந்த படம். இந்த படம் ஆர்ட் ஃபிலிம்ன்றதுனாலேயே அங்கெல்லாம் இந்த படத்தை ஆஹா ஓஹோன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டுலாம் வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஏன் நம்ம ஊர்லேயே ஒருத்தர் இருக்காரு, நம்ம என்ன மிஸ்கின், அவரே சொல்லியிருந்திருப்பாரு இந்த படத்தை பற்றி. சூரிய ஒரு இடத்துல மூத்திரம் அடிச்சிருக்கான், நடிக்கவே முடியுது, இந்த மாதிரி வாழ்ந்திருக்கான். அது என்னென்ன இது பாராட்டுற பேர்ல கடத்தை பேசிச்சிருக்கீங்க. படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க. வெளிநாட்டுல பாராட்டாத வாயே இல்ல அப்படின்னு வந்த நியூஸ் ரிலீஸ் ஆன உடனே நம்ம ஊர்ல திட்டாத வாயே இல்ல அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. காரணம், ஒரு சின்ன கதையை ஷார்ட் ஃபிலிமா எடுக்க வேண்டிய கதையை இழுத்து பெருசா சொன்னது, தேவையில்லாம கேமரா ஆன் பண்ணி விட்டு மிஸ் தான் வந்துட்டு இருந்தது அப்படின்ட்டு படத்துல பல காட்சிகள் வந்து பார்த்துட்டு இருக்கவங்கள வந்து தூக்கம் வச்சிருச்சு. இதோட முக்கியமான படத்துல கிளைமேக்ஸ் தான். இந்த படத்துக்கு கிளைமேக்ஸே கிடையாது. இவரோட முறை பொண்ணு வேற ஒரு பையன் லவ் பண்ணியிருக்கோம். அந்த லவ் பண்றதை வந்து மறக்க வைக்கிறதுக்கு ஒரு சாமியோட கொண்டு போவாங்க. அந்த சாமியார் என்ன பண்றான், அந்த பொண்ணை வந்து பேய் ஓட்டன்ற பேர்ல அவன் ஜல்சாவன் தலையிட்டு இருப்பான். சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா அதெல்லாம் உங்க அம்மா வீட்ல விட்டு வா, அப்புறம் சொல்றேன். உன் பொண்ணுக்கு குரல் கிளியர் ஆயிடுச்சு, கூட்டிட்டு போ. ரொம்ப நன்றிங்க சாமி. இங்க இவர் வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்றத படத்தை மொட்டையா முடிச்சுட்டு கிளைமேக்ஸ் நீங்களே சூஸ் பண்ணீங்க அப்படின்ட்டு முடிச்சு இருப்பாங்க. அங்கேயே அந்த படம் தெரிஞ்சு போயிடுச்சு, அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க போங்க அப்படின்ட்டு. ஸோ இது வந்து இந்த படம் மொக்கம் நான் சொல்ல, இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி இந்த படம் ஓடல அப்படின்னு தான் சொல்ல வரேன். இது எப்படி தெரியுமா இருக்குது? நான் கடவுள் இல்லைன்னு எங்க சொன்னேன், இருந்தா நல்லா இருக்குன்னு தான் சொன்னேன். கண்டிப்பா இந்த படத்துக்கு ரசிக்கிறதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க. இந்த படம் நல்லா இருக்கு ஓஹோன்னு சொல்றதுக்கு ஆடியன்ஸ் இருப்பாங்க. பட் அந்த ஆடியன்ஸை நான் கிடையாது, நமக்கு அந்த அளவுக்குலாம் அறிவு இல்லைங்க. பயந்து ஓடாதீங்க. ஏம்பா பயந்துட்டேன்னு ஒத்துக்குப்பா, இல்லைன்னா 2 மணி நேரம் பேசிய கொள்ளுவா. என்னது 2 மணி நேரமா? மாமா பயந்துட்டோம். 5வது பார்க்க போறது பிரதர். எம் ராஜேஷோட அடுத்த படைப்பு தான் வந்து இந்த பிரதர். ஆலி, சிவாமசக்தி, பாசங்கர பாஸ்கரன், ஓகே இந்த மாதிரி படம் எடுத்தவர் தான் நம்ம எம் ராஜேஷ். அவருடைய புது படம் போது சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா சமகாலமா எடுத்த மொக்க படங்களை பார்த்தோன்னே எனக்கு ஜர்க்கா ஆச்சு. அதுதான் வந்து மிஸ்டர் லோக்கல் அப்படின்ற படம். என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங்கி போடா. படத்தில் கான்செப்ட்னா வந்து நம்ம ஜெயம் ரவி வந்து வீட்டுக்கு வந்து ஒரு செல்ல பிள்ளையா இருப்பாரு. அவர் பல பிரச்சனைகள் பண்ணுவாரு. நியாயம் பேசுறேன் இது பேசுறேன்ற பேர்ல அக்கா வீட்டுல இருந்து பிரச்சனை பண்ணி விட்டுருவாரு. இது வந்து சென்னையில தான் பிரச்சனை பண்றாருன்ட்டு அக்கா வீட்டுக்கு கூட்டு போனா அங்கேயும் பிரச்சனை பண்ணி அக்கா பிரிச்சு விட்டுருவாரு. ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். அதன் பிறகு இல்லைங்க நான் சேர்த்து வைக்கிறேங்க, நான் திருந்துட்டேங்க, எல்லாரும் நல்லபடியாக வாழ்ந்தா போதுங்க அப்படின்ட்டு திருந்தி மனம் வருந்தி கடைசியில் எப்படி வந்து அக்கா புருஷனோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணாருன்றதான் அந்த படத்தோட கதை சிம்பிளாக இருக்கலாம். திரைக்கதை அதை விட சிம்பிளாக இருந்திருக்கும். பேருக்கு தான் அது காமெடி பண்ணும். ஆனால் ஊர் இடத்தோட காமெடி வந்து சிரிப்பு வராது. அதுக்கு பதிலாக இவங்க பண்ணுற காமெடியை பார்த்து விருப்பு தான் வரும். கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணதான் உனக்கு பல தடவை சொல்லியிருக்கிறேன். அந்த அளவுக்கு மொக்கா வச்சிருப்பாங்க இந்த படத்தை. மக்கா மிஷன் ஒரு பாட்டு லிட் ஆச்சு, அதை நம்பி தியேட்டருக்கு போனா அதை தாண்டி படத்துல ஒண்ணுமே கிடையாதுங்க, ஒண்ணுமே இல்ல. 4வது பார்க்க போறது வெப்பன். இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா படத்துல ஹீரோ வேற யாரும் இல்ல, ஜெயிலர்ல வந்து சூப்பர் ஸ்டார் படம் வச்சிருப்பார் தெரியுமா, அவர் தான் இந்த படத்துல வந்து ஹீரோ. இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படையில் வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் படம், பயங்கரமான ஆக்ஷன் படம் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க. போஸ்டர்லாம் வந்து நெருப்புலாம் வச்சிருந்தாங்க. அதனால தான் ஹார்ட் இதை பேஸ் பேராங்க நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா எக்ஸ்மேன்ல இருந்த வெப்பன் எக்ஸ் ஆட்டையை போட்டு வெப்பன் பேர் வச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு. ஆனால் அந்த படத்துக்குள்ள வந்து இன்னொரு மெயின் கேரக்டரா சத்யராஜத்தை கூட்டு வந்திருப்பாங்க. இவர் பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான் வெப்பன் எக்ஸே. அந்த குழந்தையே நீங்க தான் சார். வெப்பன் எக்ஸ் பேர் கேட்ட மாதிரி இருக்குல்ல, எஸ் உள்ளூரி. எக்ஸ்மேன்ல இருந்து பாதி கதையை உருவி, அப்புறம் வந்து கேப்டன் அமெரிக்கா கிட்ட இருந்து மீதி கதையை உருவி இந்த கதையை வந்து உருவாக்கி எடுத்திருப்பாங்க. அதாவது அந்த காலத்துல வந்து நாசி படை வந்து சூப்பர் ஹியூமன்ஸ் உருவாக்க ட்ரை பண்ணாங்க. அந்த சூப்பர் ஹியூமன் உருவாக்க ட்ரை பண்ண எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுல வந்தவர் தான் நம்ம சத்யராஜ் அப்படின்ட்டு கதை இருந்திருக்கும். அதுக்கு என்ன பவர் இருக்கும்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்மேன்ல இருந்த மேக்னெட்டோ பவர் தெரியுமா, மேக்னெட்டோ பவர், அந்த பவர் தான் இவருக்கு இருந்திருக்கும். அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்தனா அதான் தெரியும். அள்ளி போட்டியா? இதில் வேற பழிசாகும் போது இந்த நியூஸ் சேனல்லாம் வந்து நியூஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ ஏஐ தான் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஏஐ தொழில்நுட்பத்தில் வந்து சத்யராஜ் வந்து சின்ன பையனாக காமிச்சிருக்காங்க இந்த படத்தில். இது பயங்கரமான ஒரு முயற்சி, பயங்கரமான இது அப்படின்ட்டு இந்த வந்து பெரிய நியூஸ் கொடுத்துருப்பாங்க. உண்மைன்னா சத்யராஜை மட்டும் ஏஐ காட்டல, இந்த படத்தில் பட்ஜெட் படுக்க வேண்டிய பல சீன்கள்லாம் வந்து ஏஐ வச்சு எடுத்துருக்காங்க. ஏஐ வச்சு ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. அவ்வளோதான். என்னெல்லாம் வந்து காசை மிச்சப்படுத்த முடியுமோ அப்படி மிச்சப்படுத்தி கதைக்கேற்ற பட்ஜெட்டே போடாமல் அந்த படம் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த படம் ஓடாமல் போயிருச்சு.
படம் எடுக்கல ஓகேவா. என்ன பிரச்சனைனா இந்த படம் மொக்கன்னு சொன்னாங்க தெரியுமா ரிவ்யூவர்ஸ். அவங்க எல்லாருக்குமே என்ன பண்ணாங்கன்னா இந்த படக்குழுவினர் வந்து ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க. ஸ்ட்ரைக் சாதாரணமா இல்ல, 2 கோடி ரூபாய் கொடு, இல்ல ஸ்ட்ரைக் கொடு ரிலீஸ் பண்றேன், இந்த படத்தை விமர்சனம் பண்ணிட்டேன், ஒன்னாதான் என் படம் ஓடல, அதனால 2 கோடி ரூபாய் கொடு நீ அப்படின்ட்டு ஏகப்பட்ட யூடியூபர்ஸை வந்து வம்பல் திருப்பாங்க. பண்ணி பாரு. உதாரணம் சொன்னோம்னா நம்ம தமிழ் லைட் ப்ரோலாம் வந்து வீடியோவை ரிமூவ் பண்ண வச்சு பயங்கர பிரச்சனை வந்திருப்பானுங்க இந்த படக்குழுவினர். ஐயா நீங்க ஒழுங்கா படம் எடுத்தா ஏன் அந்த படத்தை மொக்கன்னு சொல்ல போறீங்க? கரெக்டாக தான் சொல்றது. ஒருவேளை நீ படம்லாம் எடுத்திருந்து அதை பார்த்துட்டு இருந்தா நீ என்ன காசா கொடுக்க போற? 2 கோடி ரூபாய் கொடுக்க போறது இல்ல. அப்புறம் எப்படி நீ வந்து படம் மொக்கன்னு சொல்லாம இது பண்ண முடியும்? படத்தை மொக்கையா எடுத்தது யாரு? டேரக்டர். இந்த டேரக்டர் தான் கழுத்து மேல கால வச்சு கேட்டுருக்கணும், ஏன்னா படத்தை மொக்கையா எடுக்கல அப்படின்ட்டு. அதை விட்டு ரிவ்யூ சொன்னவங்களை போட்டு வம்புழுக்கிறதுன்றது ஒரு அன்ஃபேர், தப்பான விஷயம். புரியுதா? பாஸ் நமக்கு கொடுத்தாங்க சும்மா சொன்னதா எனக்குலாம் தான் கொடுக்கூடாது ஓகேவா. அது சொன்ன அவ்வளோதான். ஐ எம் ஜஸ்ட் எ போஸ்ட்மேன். 3வது அதில் பார்க்க போகிறது சூதுகவும் 2. பொதுவாக தமிழ் சினிமாவுக்கு இந்த பார்ட் 2 படங்களே வழங்காது. அந்த கூட்டத்தில் வந்து ஜாயின் பண்ண படம் தான் இந்த படம். வா 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 பக்கத்தில் உக்காரு அப்படின்னு கூட்டு உட்கார வச்ச படம் தான் இந்த படம். எப்படி சூதுகம் 1 பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஜய் சேதுபதி நடிச்சிருப்பாரு. டைரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம நலன் குமார் சாமி எடுத்துருப்பாரு. அந்த படம் ரைட்டிங் வைஸ் நல்லா இருந்திருக்கும், ஒரு புது கான்செப்டாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அந்த படம். இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிவா வச்சு எடுப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரியே வந்து அப்படியே ட்ரை பண்ணியிருப்பாங்க. படம் வந்து கர்ண கொடூரமாக இருந்திருக்கும். என்ன கருமையா இது? ஃபர்ஸ்ட் பார்ட்ல நான் இருந்திருக்கோம். அரிய பிரகாசம் வந்து மினிஸ்டர் இருப்பார் தெரியுமா, அரசியல்வாதியா. அப்புறம் அவரை கடத்தி வச்சுட்டு காசு இருக்கிற மாதிரி தான் இந்த படம் எடுத்துருப்பாங்க. பொதுவாக பார்ட் 1 பார்வையிறாங்க அப்படின்னா அந்த பார்ட் 2ல வந்த கேரக்டர்ஸ் அதில் வந்து முக்கியமான விஷயங்கள்லாம் கண்டினியூ ஆனால் பரவாயில்ல. அது ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்னென்ன சீன் இருந்துச்சோ அந்த மாதிரி இதுல ஒரு சீன் அந்த மாதிரி பார்த்து எடுத்துருப்பாங்க இந்த படத்தை. ஒவ்வொரு விஷயமும் நான் பார்த்து பண்ணியிருக்கேன். இப்படி எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டியே வந்து ஏதாவது ரீமாஸ்டர் அப்படின்னு ஏமாத்தி ரீலீஸ் பண்ணிருக்கலாமே. எதுக்கு மறுபடியும் ரீமேக் பண்ணோம்? உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. சரி எடுக்கதான் எடுக்கிறீங்க, அதையாவது ஒழுங்கா இருக்கலாம்ல. எடுக்கிறன்ற பேர்ல எடுத்து வச்சிருப்பாங்க இந்த படத்துல. கடைசியில பார்ட் 1 மதியம் எடுத்து விட்டீங்கயா. என்ன பிரச்சனைனா இந்த படத்துல வந்து சிவா மாதிரியான ஒரு நல்ல ஒரு காமெடி ஆக்டர்லாம் இருந்துமே படத்துல எந்த இடத்துலயுமே சிரிப்பே வரல. யாருக்காக வந்து அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, சிரிப்பு வந்துச்சு ப்ரோ அப்படின்ட்டு. நக்கல்யா அவனுக்கு. 2வதுல பார்க்க போறது அந்தகன். இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா பல ஆண்டுகளாக வந்து வந்துகிட்டே இருந்துச்சு, கலப்பிலே கலந்துச்சு. இந்த படத்தில் கூட என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷன் வரும்போதும் இந்த படத்துக்கு புது போஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஹாப்பி தீபாவளி ப்ரோ, ஹாப்பி பொங்கல் ப்ரோ, ஹாப்பி பிளேசத்தி ப்ரோ அப்படின்னு பண்ணிட்டு இருந்தாங்க. தீபாவளி வாழ்த்துக்கள். அந்த அளவுக்கு படம் வந்து ஒரு நாள் இழுத்துக்கிட்டு இருந்துச்சு. சரி இந்த படம் ரிலீஸ் ஆச்சு, இந்த படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதான் இல்லை. ஆக்சுவலி இந்த படம் புதுசாக ட்ரை பண்ணல. இந்தியா ரிலீஸ் ஆன அந்தாது அப்படின்ற படத்தோட ஒரு அபிஷியல் ரீமேக் தான் இந்த படம். ஹிந்தி படத்தில் பார்த்துருக்கிறேன்ற பேர்ல இஷ்டத்துக்கு எடுத்து இந்த படத்தை ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா வந்து படம் எதுக்கு போகுது ஏன் போகுதுன்னு தெரியாம இஷ்டமேனிக்கு போய் எங்கேயோ முடிஞ்சிருந்ததோ. படத்தை கதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்துக்கு வந்து கண்ணு தெரியாத ஒரு பியானிஸ்ட் வச்சுட்டு இருந்திருப்பாரு. அந்த மாதிரி கண்ணு தெரியாத நானே அப்படின்ட்டு ஒரு நாள் கூடும் பொழுது நம்ம சிம்ரன் வந்து என்ன சிம்ரன் இதெல்லாம் அப்படின்ற ஆளா பார்த்துருப்பாங்க. கார்த்திக் தான் ஒரு புருஷன். கார்த்திகை வந்து போட்டு தள்ளிட்டு அது யாருக்காக? நம்ம சமுத்திரக்கடிக்காக. என்னமா டேஸ்ட் உனக்கு? அவரை போடுதல்ட்டு இந்த கொலையை வந்து மறைச்சிருந்திருப்பாங்க. இந்த கொலையை பார்த்துருவாரு. அந்த கொலையை மறைக்கிறதுக்காக இவரும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாரு. இவங்கிட்ட தப்பிச்சு போக ட்ரை பண்ணுவாரு. கஷ்ட கண்ணும் போயிடும். பார்க்க நமக்கும் வந்து ஏன்டா அந்த கண்ணு இருக்குன்னு கவலைப்படாம ஆச்சு அந்த படம். ஸோ வந்து அந்த கண் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோட் ரிலீஸ் ஆகும் போது இதையும் ரிலீஸ் பண்ணி இட்டாக்கலான்னு பிளான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. பட் என்ன பண்றது, படம் நல்லாவும் இல்லை, படம் ஓடவும் இல்லை. 1வது இடத்துல பார்க்க போறது கங்குவா. கங்குவா படம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தை வந்து அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சுன்ற மாதிரி. இந்த படத்தை வந்து ஓட்டாத ஆளும் இல்லை, நானும் அப்படியே போட்டிருப்பேன். ஆச்சு இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க சொல்ல வந்த கதை எல்லாமே கரெக்டாக இருந்தாலுமே தேவையில்லாத கிரிஞ்சி சீன்ஸ் எல்லாம் வந்து இந்த படம் வந்து சரியாக ஓடலை. இது மட்டும் இல்லாமல் பய ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றப்படுது இந்த படம். படத்தில் கான்செப்டாக பார்த்தீங்க அப்படின்னா முன் ஜென்மத்தில் வந்து ஒரு சிறுவனுக்கு வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துருப்பாரு. உன்னை வந்து என் பையன் மாதிரி வளர்ப்பேன், உன் கூடயே வச்சுக்குவேன், உன் கையால் தான் எனக்கு உயிர் போகும் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் வந்து பையனோட உயிரை வந்து சுறா கட்ட கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த அல்கல் பொங்கல் வந்து தப்பிக்கிறதுக்கோசரம் வந்து இந்த சொல்ல காப்பாற்றுறதுக்கோசரம் ஒரு ஜென்மம் எடுத்து வந்து பையனை காப்பாற்ற ட்ரை பண்ணியிருந்திருப்பாரு. இதான் பார்த்தா கான்செப்டே. 12 ஜென்மம் வந்திருக்கும். அந்த பக்கம் கங்குவா, இந்த பக்கம் பிரான்சிஸ். கங்குவா சீனை பார்த்தீங்க அப்படின்னா கையை வெட்டுறது காலை வெட்டுறதுன்னு ஒரு மாதிரி இருப்பாங்க. இது பிரான்சிஸ் சீன்ல பார்த்தீங்க அப்படின்னா பிடிச்சது நான் தான், யோ முடிச்சது நான் தான் அப்படின்ட்டு கிரிஞ்சா பேசி காண்டெடுத்துவாரு. இந்த மாதிரி மல்டிபிள் பக்கம் காண்டத்தினால நிறைய ஆடியன்ஸ் பிடிக்காம போயிடுச்சு. நல்லா தான் இருந்துச்சு ஆனான்றது ரேடியோ பிளான் பண்ணிட்டாங்க. இதுல வேற பாலிமர் நியூஸ்ல வேலை செய்ய வரலாம். படம் பார்த்துட்டு வந்துட்டு தேவையில்லாமலாம் பேசியிருப்பாரு. கங்குவா தூக்கு போட்டு தொங்கவா.
என்ன ஏனே இப்படிலாம் பண்றீங்க? பாவம்னே நம்ம சூர்யா ஃபேன்ஸ்லாம். மழை பெஞ்சு முடிஞ்ச ராத்திரி மாதிரி ரப்பக்குன்ட்டு நாங்கெல்லாம் வந்து கத்திக்கிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ட்ரோல்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி தவளைதான் தெரியும் இந்த எவ்வளவு கஷ்டம் அப்படின்ட்டு. என்ன பண்றது, படத்தை டேடு திருத்த சிவா அவ்வளோ எவ்வளோ முடியுமோ அதான் பண்ணிருப்பாரு. அவரே பேச எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சூர்யானாலும் சுவாச்சிருக்கணும். இதுல வேற வந்து 3 கிளாஸ் போட்டுக்கிட்டு ப்ரிவியூ பார்க்கும்போது வந்து தொடர்ந்து நட்டிட்டு இருப்பாரு. பாருங்க என்ன அருமையா இருக்கு அப்படின்ட்டு குதுகுல பறந்து இருப்பாரு. பட் அந்த சீனை என்ன சீனே தெரியல, தெரியும் தேடிட்டு இருக்கு. ஸோ இந்த வருஷத்தோட பெஸ்ட் படமா வர வேண்டிய கங்குவா கடைசியில் ஒஸ்ட் ப்ரொடியூசர் சேர்ந்தது தான். இந்த மாதிரி தவளைகளின் சோகமாக போயிடுச்சு. ஓகே சோஜஸ், இந்த வீடியோ பார்த்த இந்த கவுண்டவுன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இதுதான் பெஸ்ட் அதான் ஒஸ்ட்னு கிடையாது. இது வந்து லிஸ்ட் மாதிரி தான். ஓகேவா, இதில் வந்து ரொம்ப ஒஸ்ட் அப்படின்லாம் கணக்கு இல்லை. இந்த கவுண்டவுன்ல வந்த 10 படங்களுமே மொக்க படங்கள் தான், ஓடாத படங்கள் தான். இதை தாண்டியுமே பல படங்கள் இருக்குது. அதெல்லாம் சொன்னோம்னா இந்த டாப் 10 இருக்காது, டாப் 20 டாப் 15 போயிடும். அதெல்லாம் உட்காந்து எடிட் பண்ணோம்னா வெயிட்டில் எடிட் பண்ண முடியாது. அவன் வந்து காண்ட் எடிவான், ஃபார்ம் எடிட் அவனை தான் எடிட் பண்ணி போடுவான். தினமும் வீடியோ போன கஷ்டப்பட்டுருக்கேன். அவன் எடிட்டர் இருக்கியா இல்லையா? ஐயாட்ட கொடுத்து சுடல வேலை வெட்டியே போயிட்டான் அப்படின்னு சொல்லிடுறான். ஒரு சின்ன பிரச்சனைக்கு போய் ஏன் சார் எதுடா சின்ன பிரச்சனை? ஸோ வந்து இந்த வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து தினமும் வீடியோ போட வந்து முயற்சி பண்ணியிருக்கேன் இந்த நியூ இயர் வரைக்கும். ஸோ வந்து சப்போர்ட் பண்ணி நம்புறேன். அப்புறம் சும்மா போகாதீங்க, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. ஓகே சோல்ஜர்ஸ், இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமாக சந்திக்கிறேன். போய் பாய். dinner